பொதிகை தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் இருக்கக்கூடிய ஆலயம் சென்னை மாநகரத்தில் ஆதம்பாக்கத்தில் சிவா விஷ்ணு ஆலயத்தில் நம்ம தற்போது இருக்கின்றோம். இந்த சிவா விஷ்ணு ஆலயத்தில் ஒவ்வொரு திருச்சன்னதியாக நாம் தரிசனம் செய்துவிட்டு தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டாள் திருச்சன்னதி. இந்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லும் போதே இறைவனையே ஆண்டவள், பகவானையே ஆண்டவள் இந்த ஆண்டாள். இத்தகைய ஆண்டாள் தனது உண்மையான பக்தியின் காரணமாக, தனது உள்ளார்ந்த பக்தியின் காரணமாக அந்த மாலவனையே மணாளனாக அடைந்தவள். இதுதான் ஆண்டாள் வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு. எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளோடு கிளி தொடர்புடையதாக இருக்கிறதோ, இந்த ஆண்டாளையும் பார்த்தோம் அப்படின்னா இடது திருக்கரத்தில் கிளியை வச்சுருக்க, வலது திருக்கரத்தை சாதாரணமாக தொங்கவிட்ட கோலத்தில் காட்சி தருகின்றாள். அதை தவிர ஆழ்வார்களை இங்கே தரிசனம் செய்ய முடியும். நம்மாழ்வார் இருக்கார், திருமங்கை ஆழ்வார் இருக்கார், ராமானுஜர் இருக்கார், தேசிகர் இருக்கார். இத்தனை பேரை இந்த திருச்சன்னதியில் நாம் தரிசனம் செய்ய முடியும். இந்த ஆண்டாளையும் இந்த ஆழ்வார்களையும் நாம் தரிசிக்கும் போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பக்தியின் உச்சத்தினால இவர்கள் எந்த அளவுக்கு சாதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தியோட உச்சத்துல நாம் எத்தகைய ஒரு நிலையையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஆண்டாள் போன்ற ஆழ்வார்கள் விளங்கி இருக்கிறார்கள். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எதை என்றால், ஒரு சைவமாகட்டும் ஒரு வைணவமாகட்டும், இறைவன் எதை எதிர்பார்க்கிறான் என்றால் பணத்தையோ பொன்னையோ பொருளையோ கிடையாது. அவன் எதிர்பார்ப்பது எல்லாம் உண்மையான பக்தியை நம்மிடம் எதிர்பார்க்கின்றான். அந்த உண்மையான பக்தியை இறைவனிடம் நாம் அர்ப்பணித்து விட்டால், அந்த இறைவனிடம் நாம் தெரிவித்து விட்டால், நாம் அடையக்கூடிய பலன்கள் அளவிலடங்கா. ஒரே ஒரு உதாரணம், எங்க போகணும் அப்படின்னா திரும்ப பண்டரிபுரத்துக்கு போகணும். பண்டரிபுரத்து வாழ்ந்த மகான்களை பத்தி நம்ம பார்த்தோம். அதில் அற்புதமான ஒரு பெண் யாருன்னா பக்த ஜனாபாய்னு சொல்லுவோம். இந்த பக்த ஜனாபாயோட பக்தி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வார்த்தைகளே கிடையாது, விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. இந்த பக்த ஜனாபாய் அதற்கு முந்தைய பிறவியில் எப்படி இருந்தா அப்படின்னா, கம்சன் இருந்த நகரம் மதுரா நகரம். இந்த மதுரா நகரத்தை கம்சன் ஆகப்பட்டவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். கம்சன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய அசுரன். இவனை அழித்தவன் கிருஷ்ணன், நமக்கு தெரியும் அது. இந்த கம்சன் அங்கே மதுராவை ஆண்டு கொண்டிருந்த போது அவனுக்கு தினமும் அவன் உடம்புல போய் சந்தனம் பூசி விடணுமா ஒரு பெண்மணி. அந்த சந்தனம் பூசிவிடக்கூடிய ஒரு பணி யாருக்கு கிடைத்தது என்றால், ஒரு முதிய மூதாட்டிக்கு, வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு. அவளது உடல் ஒரு கூணலாக காணப்படுமாம், உடல் வளைந்து காணப்படுமாம். இவர் ரோட்ல நடந்து போகும்போதே பாவம் எவ்வளவு கூணியிருக்கான்னு சொல்லும்படியான ஒரு தோற்றம் அது. உடம்பு இப்படி முதுக இப்படியே வச்சுட்டே ஒரு சந்தன கிண்ணத்தை எடுத்துட்டு, ஒரு வெள்ளி கிண்ணத்துல சந்தனமானது இருக்கும், அந்த அரைத்த சந்தனத்தை மணக்க மணக்க அந்த வீதிகளில் எடுத்து செல்வாளாம். அந்த மதுரா நகரத்து அரண்மனைக்குள் சென்றவுடனே அந்த கம்சன் இந்த சந்தனத்திற்காக காத்திருப்பானாம். இந்த முதிய பெண்மணி இந்த சந்தனத்தை அவனது உடம்பில் பூசி விடுவாளாம். இது அவளுடைய பணி. ஒரு நாள் இந்த முதிய பெண்மணி சந்தனத்தை எடுத்துட்டு அந்த மதுரா நகரத்து சாலைகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். அப்படி செல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா இவளிடம் விளையாடி பார்க்க வேண்டும் என்பதற்காக இவளுக்கு எதிரே தோன்றுகிறான் கிருஷ்ண பரமாத்மா. இந்த கிருஷ்ணனை பார்த்தவுடனே இந்த பாட்டி சற்றே நிமிர்ந்து பார்த்து, கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா, என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கியா, நீ என்ன வேணும் உனக்குன்னு கேட்டிருக்கா இந்த பாட்டி. கையில சந்தன கிண்ணம் இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த கிருஷ்ணன் சொல்றானா இந்த பாட்டியை பார்த்துட்டு, நீ எனக்கும் சந்தனம் பூசி விடுறியா இன்னைக்கு அப்படிங்கிறான். நீ கம்சனுக்கு சந்தனம் பூச எடுத்துட்டு போறியே, இந்த சந்தனத்தை நீ எனக்கும் பூசி விடுறியான்னு கேட்டவுடனே இந்த முதியவள் மிகவும் மனம் நெகிழ்ந்து, ஆஹா, கிருஷ்ணனே சந்தனத்தை கேட்கிறானே, கிருஷ்ணனே தனக்கு தேய்த்து விட சொல்கிறானேன்னு சொல்லிட்டு உடனே செய்கிறேன் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, இது கம்சனுக்கு தெரியக்கூடாதே, எவரேனும் பார்த்து கம்சனிடம் சொல்லிவிட்டால் தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று இந்த முதியவள் பயந்து எவரும் இல்லாத ஒரு இடமாக இந்த கிருஷ்ணனை அழைத்து சென்று அந்த கிருஷ்ணனுடைய உடலில் சந்தனத்தை பூசுகிறாளாம். கிருஷ்ணன் யாரு? பகவானோட அவதாரம், மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணனது உடலை தொடுவதற்கு ஒரு மிகப்பெரிய பேரு இந்த மூதாட்டிக்கு கிடைத்திருக்கிறது.
இந்த பகவானை வணங்குறதுக்கே நாம கொடுத்து வச்சிருக்கோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிருஷ்ணனை தொட்டு அவனது உடலில் சந்தனத்தை பூசுவதென்றால் அது எப்பேற்பட்ட பேரு இந்த மூதாட்டிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கூணல் விழுந்த மூதாட்டி இந்த சந்தனத்தை தேய்த்தவுடன் கிருஷ்ணனும் உடல் குளிர்ந்தான், இந்த பாட்டியும் உடல் குளிர்ந்தாள். அடுத்த பிறவியில் இந்த பாட்டி யாராக பிறந்தாள் என்றால் பக்த ஜனாபாயாக பிறந்தாளாம். ஒரு கிருஷ்ணனோட உடம்பை தொட்ட ஒரு புண்ணியத்தினால அந்த கிருஷ்ணனது நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, விட்டலா விட்டலா என்கின்ற அவனது நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பக்த ஜனாபாயாக பிறந்தாளாம் இந்த மூதாட்டி. எங்க விட்டலன் இருக்கக்கூடிய பண்டரிபுரத்துல. இந்த பண்டரிபுரத்துல பிறந்தவுடனே இவருடைய அப்பா அம்மா என்ன பண்றா, பக்த ஜனாபாயோட அப்பா அம்மா ஒரு நாள் ஏதோ ஒரு கோவில்ல இவளை விட்டுட்டு போயிடுறா, அவள மறைஞ்சு போயிடுறா. இந்த குழந்தை மட்டும் கோவில்ல இருக்கு, சின்ன பொண்ணு, பக்த ஜனாபாய் சின்ன பொண்ணு அந்த கோவில்ல இருக்கா. அந்த கோவில்ல இருக்கும்போது அந்த நேரத்தில் தரிசனத்திற்காக கோவிலுக்கு வந்திருக்கார் நாமதேவர். நாமதேவர் விட்டலனோட நேருக்கு நேர் பேசக்கூடியவர். விட்டலன் பல விஷயங்களை இவரிடம் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த நாமதேவருக்கு கிடைத்தது. எப்படி காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகளுடன் நேருக்கு நேர் பேசுவாரோ அதே போல இந்த நாமதேவரிடம் விட்டலன் ஆகப்பட்டவன் பேசுவான். அப்பேற்பட்ட நாமதேவர் இந்த விட்டலன் ஆலயத்திற்கு வந்தபோது இந்த பக்த ஜனாபாயை பார்க்கின்றார். ஆஹா, இவள் யார் என்று தெரியவில்லையே, தன்னன் தனியாக இந்த ஆலயத்தில் நிற்கிறாளே என்று பார்த்து, அம்மா நீ என்னுடன் வந்து விடுகிறாயா, எனது வீட்டிலேயே நீ இருந்து கொள்ளலாம், எனது தாயார் வீட்டில் இருக்கிறார், அவருக்கு உதவியாக நீ பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கலாம், வீட்டுக்கு வருகிறாயா, அங்கேயே தங்கலாம், அங்கேயே சாப்பிடலாம் என்று சொன்னபோது அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த பக்த ஜனாபாய் உடனே சம்மதம் தெரிவித்து இந்த நாமதேவரோட வீட்டுக்கு வரலாம். இந்த வீட்டுக்கு வந்தவுடனே நாமதேவர் வீட்டில் இவளுக்கு என்ன வேலை அப்படின்னா, இங்க இருக்கிற வஸ்திரங்கள்லாம் கொண்டு போய் ஆற்றங்கரையில் துவைக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தி வைக்கணும், வீட்டுக்கு தேவையான அந்த மாவுகுவெல்லாம் அரைக்கிறதெல்லாம் எந்திரத்தில் போட்டு அரைக்கணும், கல்லூரில் போட்டு அரைக்கணும். இதுதான் இவளுக்கு உண்டான பணி. ரொம்ப உற்சாகமாக பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பண்டரிபுரத்தில் இருந்த நாட்களில் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவான்னா, டெய்லி கோவிலுக்கு போய் இந்த விட்டலன் சன்னதிக்கு முன்னால நித்தமும் பாடிக்கொண்டிருப்பாளாம். பக்த ஜனாபாயோட பாட்டு அப்படின்னா விட்டலன் அவ்வளவு ஆனந்தமாக கேட்பானாம். எங்கே இவள் பாட்டை நிறுத்திவிட போகிறாளே என்று அந்த விட்டலன் கவலைப்படுவானாம். அந்த அளவுக்கு பாடுவாளாம் பக்த ஜனாபாய். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா அம்மாவோட இருந்த காலம் போய் இந்த விட்டலன் ஆலயத்திற்கு சென்ற காலமும் போய் நாமதேவருடைய இடத்திலேயே தங்கின பிறகு இந்த பக்த ஜனாபாய்க்கு வீட்டில் வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதான். அதனால கோவிலுக்கு போக முடியல, எங்க பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்கு செல்ல முடியல. இந்த விட்டலன் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறான் தனது ஆலயத்தின் வாசலை. எங்கேயும் பக்த ஜனாபாய் வருவாளா, தன்னை பற்றி தனது சன்னதியில் பாடுவாளா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவளுக்கு தான் வீட்டில் ரொம்ப பிஸி ஆச்சு, இவ வரவே இல்லை. இந்த விட்டலனால பொறுக்கவே முடியலையா, இவருடைய குரலை கேட்க வேண்டும், இவள் பாடுகின்ற அழகை நாம் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் இந்த விட்டலன் ஆசைப்பட்டு ஒரு நாள் என்ன செய்கிறானா, ஒரு சாதாரணமான ஒரு சிறுவனாக வடிவம் எடுத்துக்கொண்டு நாமதேவருடைய வீட்டுக்குள் செல்கிறானாம். ஏன்னா இந்த வீட்டில் தானே பக்த ஜனாபாய் இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள அவளை பார்த்து, நீ விட்டலனை பத்தி பாட்டெல்லாம் பாடுவியே, அந்த பாட்டை நீ ஒரு பாட்டு பாட நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு அவளுடைய குரலை கேட்பதற்காக விட்டலன் அவளது இல்லத்திற்குள்ளேயே உள்ள போறான். உள்ள போன உடனே அந்த நேரத்தில் ஜனாபாய் என்ன பண்ணிட்டு இருக்கா, பக்த ஜனாபாய் கோதுமையை எந்திரத்தில் போட்டு அரைச்சுட்டு இருக்காளாம். அந்த காலத்தில் கோதுமையெல்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு எந்திரத்தில் போட்டு அரைக்கிறது. இப்போதான் கோதுமை மாவு பாக்கெட்லாம் எல்லாம் இந்த காலம்தான். அந்த எந்திரத்தில் அரைச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜனாபாய் அரைச்சுட்டு இருக்கா. இந்த விட்டலன் சிறுவனாக வந்தான் அல்லவா, அவளுக்கு எதிர்த்தா போல போய் உட்காரானா. உட்கார்ந்துட்டு அந்த பக்த ஜனாபாயோட முகத்தை பார்த்து ரசிக்கிறானா. ஒரு இறைவன், ஒரு இறை அவதாரம் இந்த இடத்துல ஒரு சாதாரணமான பக்தையை பார்த்து பரவசப்படுகிறது. இவளது அழகை பார்த்து ரசிக்கிறான். இந்த பக்த ஜனாபாய் கேட்கிறா, நீ யாருன்னு தெரியலையே, நீ உள்ள வந்து உட்கார்ந்துருக்க, நீ யாருன்னு கேட்கிறாளா. ஒன்னும் சொல்லாம, நீ இந்த கோவில்ல பாட்டெல்லாம் பாடுவியே விட்டலன் சன்னதிக்கு முன்னால, அந்த பாட்டெல்லாம் நானும் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னு விட்டலன் கேட்கிறானா. அந்த சிறுவன் கேட்கிறான்,
ஜனாபாய் சொல்றா, நான் எந்திரத்தில் அரைக்க வேண்டிய வேலை எனக்கு நிறைய இருக்கு, நான் இப்ப பாட முடியாது, எனக்கு வேலை நிறைய இருக்குன்னு சொன்ன உடனே அந்த விட்டலன் ஒரு தப்படி முன்னால வந்து, உனக்கு பதிலாக நான் எந்திரத்தை அரைச்சுட்டு இருக்கேன், இதை அரைச்சு கொடுக்கணும் உங்க வீட்டுக்கு, அதான உன்னோட வேலை, நான் அரைச்சு கொடுக்கறேன், அந்த நேரத்தில் நீ பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு பக்த ஜனாபாயோட பணியை தானே எடுத்துக்கொண்டு இந்த எந்திரத்தை சுழற்றுகிறானாம். யாரு? இந்த உலகத்துக்கே பரமாத்மாவாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் இந்த விட்டலனாக அவதாரம் எடுத்த போது இந்த இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இந்த எந்திரத்தில் கோதுமையை போட்டு அரைத்து கொண்டிருக்கிறாராம். இந்த பக்த ஜனாபாய் இதை பார்த்துவிட்டு அவள் பாட ஆரம்பிக்கின்றாள். யாரை பற்றி? விட்டலனை பற்றி. அந்த விட்டலை பற்றிய பாடல்களை ஒவ்வொன்றாக பாட ஆரம்பிக்க இந்த கோதுமை எப்படி உள்ள போறதுன்னு தெரியல, அந்த எந்திரம் எப்படி சுற்றுகிறதுன்னு தெரியல. மாவு மாட்டுக்கும் தானா வந்துட்டு இருக்கு, இந்த பக்கத்துல பாட்டு மாட்டுக்கும் தானா வந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டும் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ஜனாபாய் பார்க்கறா, இவன் மாவு அரைச்சுட்டு இருக்கான், வேலையும் செஞ்சுட்டு இருக்கான், தனது பழுவையும் குறைத்து கொண்டிருக்கிறான். சரி நம்ம பாடுவோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாள். அப்போது விட்டலன் எல்லா பாடல்களையும் கேட்டு ரசித்து முடித்தவுடனே உள்ளிருந்து நாமதேவருடைய தாயார் வருகிறாளாம். அந்த தாயார் வந்து, இவன் யார், இவன் எதற்காக இவனை அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டவுடனே அடுத்த வினாடி அந்த சிறுவன் அங்கிருந்து மறைய, அப்போதுதான் அந்த வீட்டுக்குள் நுழைந்த நாமதேவருக்கு அதுவரை தமது இல்லத்தில் ஒரு சிறுவனாக அமர்ந்து இந்த எந்திரத்தில் கோதுமையை அரைத்தது சாட்சாத் அந்த விட்டலன் தான் பதம் புரிகிறது. தனது பக்தை பாடின ஒரு பாட்டை கேட்பதற்காக ஒரு இல்லத்தில் அந்த விட்டலனே எழுந்தருளி அவள் செய்ய வேண்டிய பணிகளை தானே செய்து அந்த குரலை கேட்க விரும்புகின்றான் என்றால் இறைவன் அடியவர்களை என்றென்றும் விரும்புகிறான். நமது பக்தியை என்றென்றும் இறைவன் மதிக்கின்றான். நம் அந்த அளவுக்கு பக்திக்கு நாம் உட்படுகிறோமா, அந்த அளவுக்கு இறைவனிடம் நாம் பக்தியை செலுத்துகிறோமா என்பதைத்தான் இந்த காலத்தில் நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பக்தி இன்றைக்கு நம்மிடமும் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது போன்ற ஒரு பக்தி நிலைமை என்றைக்கு நமக்கு அமைகிறதோ அப்போதுதான் இறைவனுடைய பரம கிருபையை நாம் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும், அளவற்ற பல நலன்களை பெற முடியும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான நிகழ்வை காணலாம். நன்றி, வணக்கம்.